சாப்பாடு வாங்கிட்டு வரவா? ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லை, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. கைலி சட்டை எல்லாம் எடுத்துட்டு வரேன். நின்னுங்க, அப்படியே நின்னுங்க. சரியா? உங்க பேர் என்ன ஐயா? பேர் என்ன? சிங்காரவேலா. சிங்காரவேலா. எந்த ஊர் ஐயா? திருச்சி மலைக்கோட்டை. மலைக்கோட்டையா? இங்க என்ன பண்றீங்க? இந்த கூட்டிட்டு போயிடாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. யார் கூட்டிட்டு போனா? ஹாஸ்பிட்டலுக்கு. சரி. கண்ணு தெரியாது. கண்ணு தெரியலையா உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல்ல உள்ளாங்க. ஹாஸ்பிட்டல் உள்ளவங்களா? உங்க பையங்களா இருக்காங்களா? பசங்களா? ஊர் ஐயா கரெக்டா சொல்லுங்க. திருச்சி மலைக்கோட்டை முருகன் டாக்ஸ். முருகன் டாக்ஸ். வீடு அங்க இருக்கா? இருக்காரு. வெயிலேவா? இதெல்லாம் அவருங்க, இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. நான் புது கைலி சட்டை தரேன், கொஞ்சம் தண்ணி வச்சு தொடச்சிட்டு போட்டு அந்த நிழல்ல இருங்க. வந்து யாருன்னு தெரியல. இவர் வந்து திருச்சியில வந்து முருகன் டாக்ஸ் பக்கத்துலங்கிறாரு. இவர் ஆனா கொண்டு வந்து ஒரு 3 நாளா வந்து இந்த வெயில்ல பெரியாஸ்பத்திரி பக்கத்துல ஒரு இடத்துல வெயில்ல வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. யாராவது இவரை பத்தின தகவல் தெரிஞ்சா இவரு வந்து கூட்டிட்டு போனா பெரியாஸ்பத்திரி பார்க்க. இப்ப நான் இவரை போய் ஜிஹெச்குள்ள ஒரு இடம் இருக்கு, அங்க நான் விட்டுருவேன். இவர் அங்க அந்த இடத்துல இருப்பாரு. அந்த இடத்துல வந்து தயவுசெய்து கூட்டிட்டு போங்க. பாவம் 3 நாளா அப்படியே சாப்பாடு இல்லாம இது இல்லாம ரோட்லயே இருந்துட்டு அந்த பக்கத்துல ஒரு பாத்ரூம் வச்சிருக்கவங்களும் ஒரு அக்கா ஒருத்தங்க தான் இப்ப எனக்கு டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. இந்த ஐயாவை பத்தி தெரிஞ்சவங்க தயவுசெய்து வந்து அவரை பத்தி தெரிஞ்சா கூட்டிட்டு போயிருங்க. அவருங்க சட்டை, அவருங்க சட்டை அவுத்து வேற சட்டை தருவாங்க. வேற சட்டை அப்படியே 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 மூஞ்சி எல்லாம் கழுவுங்க. அப்படியே தண்ணி இருக்குதுல, அப்படியே மூஞ்சி கழுவுங்க. சரியா? பயப்பட வேணாம். உங்களுக்கு நல்லதுதான் செய்யறதுக்கு வந்திருக்கு. சட்டையை போடுங்க. கையை உள்ள விடுங்க. இருங்க பட்டை கொண்டாங்க. பட்டை போட்டு இருங்க. அந்த போட்டுறாத. வெயில்ல நீங்க கஷ்டப்பட வேணாம். பெரியாஸ்பத்திரிக்குள்ளே உங்களை கொண்டு போய் விட்டுறேன். ஆட்டோல ஏத்திட்டு போயிட்டு பெரியாஸ்பத்திரிக்குள்ளே படுத்துருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வரவங்களை பார்த்து வராங்களான்னு பார்ப்போம். இல்லையா ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்த்துருவோம். உள்ள ஏறிக்கோங்க. மெதுவா ஏறுங்க. உட்காந்துக்கோங்க. ஐயா உங்களுக்கு இப்ப சொந்தக்காரங்களாம் இருக்காங்களா? பெரியாஸ்பத்திரிக்கு இப்ப வந்தாச்சு. பெரியாஸ்பத்திரியில எங்க இருக்காங்க? இங்க எந்த பெட்ல இருக்காங்க? கண்ணு தெரியாத இடத்துல உங்களை கொண்டாந்து விட்டாங்களா? பையங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பசங்க இருக்காங்களா? பிரம்மச்சாரியா? ரொம்ப மனவேதனை இருக்கு அவருக்கு. ஏதோ அடிபட்டு போல, தையல் வேற போட்டிருப்பாங்க போல. ரோட்ல வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. 3 நாளா இவ்வளவு கஷ்டப்படுறாரு. இப்ப நான் ஜிஹெச்ல இந்த ஒரு இடம் இங்க வந்து முதியோர் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்ப இவரை பத்தி தெரிஞ்சவங்க, டீட்டெயில் தெரிஞ்சவங்க, ஈபி ரோடு அப்படிங்கிற அந்த பல இரும்பு கடையில தான் இதுல வேலை பார்த்தேங்கிறாரு. யாராவது தெரிஞ்சவங்க வந்தா தயவு செய்து இவரை வந்து கூட்டிட்டு போங்க. பாவமா இருக்கு அவர். பாவம் எதுவுமே தெரியல, கண்ணும் தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி மனிதர்களை இப்படி அனாதையா விடாம ஒரு நேரம் சாப்பாடு வெயில்ல இருந்து கஷ்டப்படாம அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. இனி வாழ்ற காலமா கொஞ்சம் நிம்மதியா ஒரு இடத்துல இருந்து சாப்பிடுறேன். ஏதாவது ஹோம் வச்சிருக்கோம், யாரா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி சொல்லுங்க, நான் கொண்டு வந்து இவரை சேர்த்து விடுறேன். ஐயா உங்களை ஏதாவது ஆசிரமத்துல சேர்த்து விடுவா? ஏதாவது ஆசிரமத்துல இல்ல என்ன வேலை பாத்தீங்க? காயிலாங்கடை எங்கன இருக்கு? காயிலாங்கடை முருகன் டாக்ஸ். காயிலாங்கடை பேர் என்ன? ஆறுமுகம் கடையா? காய் இங்க காய் இருக்கு. காய் தொட்டுக்கோங்க. கீரை என்ன வயசாகுது, எவ்வளவு பசி, எவ்வளவு வேதனையில இருந்திருப்பாரு. யாரு எங்க போறது என்னன்னே தெரியாம மனிதனோட வாழ்க்கை இவ்வளவுதாங்க. மனுஷனோட வாழ்க்கை எல்லாம் எதையோ நோக்கி தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, ஒரு நேரம் மனிதர்கள் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. மெதுவா குடிங்க. உங்களுக்கு தான் அப்பளம் சாப்பிடுங்க. அந்த போர்வை அழுக்கா இருந்துச்சுல, அந்த போர்வை நான் இது புது போர்வை வாங்கிட்டேன். ப்ளீஸ் தரேன். மேல போத்திக்கோங்க. நீங்க பாட்டுக்கு இங்க இருங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு நல்ல இடத்துல நான் கொண்டு போய் சேர்த்து விட்டாரேன். சரி? அந்த கைலாங்கடையில தான் படுத்துக்குவீங்களா?
சரி ரைட், நான் எல்லா ஏற்பாடு போய் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்னங்கிற சொல்றேன். போயிட்டு வரட்டுமா? இங்கே இருங்க, எங்கேயும் போக கூடாது சரியா? இங்க இருங்க, நீங்க நிம்மதியா இருங்க. இங்க முன்னாடி சாப்பாடு எல்லாம் வந்துரும். நான் உங்களுக்கு நல்ல இடமா பார்த்துட்டு சீக்கிரமா உங்களை ஒரு இடத்துல சேர்த்து விடுறேன்.